ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஷீரடியிலிருந்து சாய் சச்சரிதம் 3வது நாள். இன்றைக்கி 3வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தயவு செய்து முழுவதுமாக கேளுங்க. இந்த ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த 3வது அத்தியாயத்தில் சாய் என்ன சொன்னாரோ, என்ன பேசினாரோ அதை அப்படியே எழுதியிருக்காங்க. இதை நான் அப்படியே படிக்க போகிறேன். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கேட்க போகிறீங்க. சாயோட வார்த்தைகள் ஷீரடியிலிருந்து வருகிறது உங்களுக்காக. ஹேமந்த் பந்த் அவர்கள்ட்ட சாய் சச்சரிதம் எழுதுவதற்கு அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுகிறாரு. என்ன பேசினாரு அப்படின்னா, இந்த சச்சரிதம் எழுதுவதை பற்றி நான் உனக்கு முழுமையாக சம்மதம் தெரிவிக்கிறேன். சம்மதம் தெரிவிக்கிறாரு சாயி. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது அப்படியே நான் சொல்கிறேன், கேளுங்க. நீர் உமது கடமையை செய்யும், சிறிதளவும் அஞ்சாதீர். என் மொழிகளில் நம்பிக்கை வையும். என்னுடைய லீலைகள் எழுதப்படுமானால் அறியாமை அகலும். அவைகள் கவனத்துடனும் பக்தியுடனும் கேட்கப்படுமானால் இவ்வுலக வாழ்க்கையின் உணர்வு தணிந்து பக்தி, அன்பு ஆகியவற்றின் வலிமையான அலைகள் மேலெழும்பும். என்னுடைய லீலைகளின் ஆழத்தில் ஒருவன் மூழ்குவானானால் அவன் ஞானம் என்னும் விலை மதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பான். இதை சாய் ஹேமந்த் பந்த் அவர்கள்ட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட ஹேமந்த் பந்த் அவர்கள் அளவு கடந்த மகிழ்ச்சியை அடைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உடனே தன்னம்பிக்கை உடையவராகவும் பயமற்றவராகவும் ஆகிறார். ஹேமந்த் பந்த் அவர்கள் இதுவரைக்கும் பயந்துக்கிட்டே இருந்தார். சாய் சம்மதம் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட பொன்மொழிகளையும் அவரோட வாயால் கேட்டதுக்கப்புறம் அவர் ரொம்பவே தன்னம்பிக்கை உடையவராகவும், பயமே இல்லை, இனிமேட்டம் இது எழுதிடலாம், நல்லபடியாக முடிச்சிடலாம், ஏன்னா சாய் தான் நம்ம கூட இருந்து எழுத போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்துருச்சு. அதனால் அவருக்கு அந்த மனதில் இருந்த கொஞ்சம் நஞ்சம் பயமும் போயிருச்சு. ஹேமந்த் பந்த் அவர்கள்ட்ட சாய் பேசினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஷாமா கிட்ட பேசுகிறாரு. ஷாமாவை பார்த்து சொல்கிறாரு, ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்து இருப்பேன். என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வெய்துவர். நம்பிக்கையுடன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்து இருக்கும் திருப்தியை அளிப்பேன். எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ, எவன் என்னை விசுவாசத்துடன் வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது எனது சிறப்பியல்பாகும். என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர், எனது வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கனம் உலக பொருட்கள், உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும். சாவின் வாயினின்று எனது அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன். எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். எனது கதைகளை மரியாதையுடன் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்து கொள்ளுங்கள். இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும். என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும். கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும். அன்றியும் அது இதயபூர்வமும் முழுமையுமான பக்தியாயிருப்பின் மனம் உச்ச உணர்ச்சியுடன் ஒன்றாகிவிடும். சாயி சாயி என்று சாதாரணமாக ஞாபகமூட்டிக் கொள்வதே பேசுவதில் கேட்பதில் உள்ள பாவங்களை தீர்க்கும். இப்போ நீங்கள் கேட்டது எல்லாமே சாய் ஷாமா கிட்ட சொன்னது. அதாவது ஷாமா மூலமாக நமக்கு சொன்னது. நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேட்டவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். சாயியோட நாம ஜபம் எந்த அளவுக்கு முக்கியம்னு அவர் ஆரம்பத்திலேயே சொல்கிறாரு பாருங்க. ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். நம்ம சாய்கிட்ட நெருக்கமாகணும். நம்மளோட ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள் இது எல்லாம் பூர்த்தி ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணணும். இதனால தான் நம்ம தினமும் நம்மளோட பதிவில் சொல்லிக்கிட்டே இருக்கோம்.
நாம ஜெபம் மட்டும்தான் தீர்வாகும். நீங்கள் புதுசாக மந்திரத்தை தேடி போகாதீங்க. எல்லா பிரார்த்தனைகளுக்கும், எல்லா ஆசைகளுக்கும், எல்லா விருப்பங்களுக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே ஒரு மருந்து தான், அது நாம ஜெபம் மட்டும்தான். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அதற்கப்புறம் பாபா தன்னோட பக்தர்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சேவையை கொடுப்பாரு. அது என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளக்கமாக பேசலாம். ஆண்டவர் வெவ்வேறு பணிகளை வெவ்வேறு அடியவர்களிடம் ஒப்புவிக்கிறார். சிலர் கோவில், மடம் ஆகியவற்றை கட்டுவதற்கும், சிலர் புண்ணிய தீர்த்தங்களுக்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கும் நியமிக்கப்படுகிறார்கள். சிலர் ஆண்டவன் புகழை பாட நியமிக்கப்படுகிறார்கள். சிலர் சேஸ்திராடான யாத்திரைக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆனாலும் எனக்கு சச்சரிதம் எழுதும் வேலை ஒப்படைக்கப்பட்டது. ஹேமந்த் பந்த் அவர்கள் சொல்கிறாரு, இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுப்பாரு. ஆனால் எனக்கு இந்த சச்சரிதம் எழுதுகிற வேலையை கொடுத்துருக்காரு அப்படின்னு. இப்போ அதே மாதிரி தான் நமக்கும் சாய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுப்பாரு. நீங்கள் சின்னதாக ஒரு பாக்கெட் சைஸ் பாபா ஃபோட்டோ, சாயோட ஃபோட்டோவை எடுத்து வேறு யாருக்காவது கூட கொடுத்துருப்பீங்க. அது கூட ஒரு சேவையில் தான் அமையும். நான் பெருசாக எதுவும் பாபாவுக்கு, சாய்க்கு எதுவும் சேவை செய்ததில்லை அப்படின்னு நினச்சி யாரும் கவலைப்பட வேணாம். நீங்கள் பொருளாக இல்லைனா உங்களோட உடலை வருத்தி இந்த மாதிரி சேவை செய்து தான் நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டிய உங்கள் கட்டாயம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். எல்லாருக்கும் எல்லா வேலையும் சாய் கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் பரிகாரம் வேறு வேறு, எல்லாருக்கும் மருந்து வேறு வேறு. சாய் மருத்துவர், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவம் பார்ப்பார். சளி பிடிச்சவனுக்கு தான் அந்த சளிக்கு உண்டான மருந்து கொடுக்க முடியும். இதே கை கால் வலி உண்டானவனுக்கு கை கால் வலிக்கு என்ன மருந்தோ அந்த மருந்து. அதுவும் பார்த்திங்கன்னா ஆளுக்கால் மாறுபடும். ஒருத்தனுக்கு சுகர் பேஷண்ட்டாக இருக்கானா அவனுக்கு வேறு மருந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட சாயும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான மருத்துவம் இருக்கும். அதனால் நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரே ஒரு மந்திரம்னு பார்த்திங்கன்னா அவரோட நாம ஜெபம் மட்டும்தான். இந்த மாதிரி சாய் நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலையை கொடுப்பாரு. நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கலாம். இந்த பதிவை கூட நீங்கள் யாருக்கா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இல்லை உங்களோட யாருக்கா தவணமஞ்சிரி புக்கு வாங்கி கொடுக்கலாம். இல்லை சச்சரிதம் புக்கு வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களுக்கு கோயிலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு பணம் இல்லைன்னா அவங்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் உதவி செய்யலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை கொடுப்பாரு. அப்படி எதுவுமே இல்லையா, யாருக்காவது ஒருத்தருக்கு ஆறுதலாவது நீங்கள் கொடுப்பீங்க. சாயோட பேரை சொல்லி நீங்கள் சாயை நம்புங்க, சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள், சாயோட கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போக முடியலன்னு வருத்தப்படுறவங்கள்ட்ட கூட நீங்கள் சாயோட நாமத்தை சொல்லுங்கள். நீங்கள் ஷீரடிக்கு போகலைன்னா கூட சாய் உங்களை தேடி வந்துடுவார் ஷீரடியிலேருந்து அப்படின்னு நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஆறுதல் கூட கொடுக்கலாம். இது எல்லாமே சேவையில் தான் அமையும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு சேவையை தன்னோட பக்தர்களுக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இறைவனோட அடியார்கள் அது என்னன்னு தெரியாமையே இறைவனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க நீங்களும், நானும் அப்படி தான். சரி வாங்க, தொடர்ந்து அப்புறம் என்ன பேசியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹேமந்த் பந்த் அவரோட மனநிலையை தெரிவித்திருக்காரு. அவரோட மனநிலை இப்போ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த பணிக்கு கொஞ்சமும் தகுதியுடையவன் இல்லை. பின்னர் ஏன் அத்தகைய கடினமான வேலையை மேற்கொள்ள வேண்டும்? எவரே சாய்பாபாவின் உண்மை வரலாற்றை எழுதி முடிக்க முடியும்? உண்மையான வரலாற்றை முழுவதுமாக யாரால் எழுதி முடிக்க முடியும்? சாய்பாபாவின் அருள் ஒன்று மட்டுமே இக்கடின வேலையை நிறைவேற்ற ஊக்கம் அளிக்க முடியும். எனவே நான் எனது பேனாவை கையில் எடுத்தபோது சாய்பாபா எனது அகங்காரத்தை அகற்றிவிட்டு அவரே தமது நிகழ்ச்சிகளை எல்லாம் எழுதலானார். ஆதலின் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் விவரிப்பதன் பெருமை அவரையே அடைகிறது. இந்த பேனாவை எடுத்து நான் எழுதும்போது அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணேன். என்னோட அகங்காரத்தை எல்லாம் அகற்றி வைத்துட்டு அவர்கிட்ட சரணடைஞ்சு நான் எழுத முற்படும்போது அவர் தான் எழுதினார். அதனால் இந்த சத்தம் எழுதுனதுக்கான முழு பெருமையும் ஃபுல் கிரெடிட்டும் யாருக்கு போகும்? சாய்க்கு தான் போகும். இது என்னை அடையாது அப்படின்னு ஹேமந்த் பந்த் அவர்கள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிறப்பில் மறையவனாக இருப்பினும் ஸ்ருதி ஸ்மிருதி என்ற 2 கண்கள், பார்வை அல்லது காட்சிகள் தேவையுள்ளவனாக இருந்தேன். எனவே சச்சரிதத்தை எழுதவே இயலாத நிலையில் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவன் அருள் ஊமையை பேச வைக்கிறது, முடவனை மலையை கடக்க செய்கிறது. அவரின் விருப்பப்படி காரியங்களை செயற்படுத்தும் தந்திரத்தை அவர் ஒருவரே அறிவார். புல்லாங்குழலிலோ ஹார்மோனியமோ எங்கனம் ஒலி எழுப்புகிறது என்பதை அறியோம். இது அவற்றை
வாசிப்பவனையே சார்ந்தது. சந்திர காந்தக்கள் கசிவதும் கடல் பொங்கி எழுவதும் சந்திரோதயம் காரணமாகவே, அவற்றின் தன்மையால் அல்ல. இப்போ கடல்லாம் வந்து பொங்குதில்ல, கடல் பொங்குதுன்னா கடல் வந்து எப்படி பொங்கும்? சந்திரன் வந்து அந்த ஈவினிங் டைமுக்கு அப்புறம், சந்திரன் வந்து உதயமானதுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும், அதாவது இரவு நேரத்தில் தான் கடல் வந்து பொங்கும். நம்ம கடற்கரைக்கெலாம் போனால் நமக்கு தெரியும்ல, இரவு நேரம் அந்த 6 மணிக்கு மேலே சந்திரோதயம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், கடலோட அலை சீற்றம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கடற்கரையில் யாரும் நிற்க வேணான்னு சொல்லுவாங்க. பத்திரமா இருக்க சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்கள்ல, அதை தான் சொல்கிறாங்க. கடல் பொங்குதுன்னா அதுக்கு வந்து பெருமை கிடையாது. அந்த சந்திரோதயம் நடக்கிறதுனால தான், அந்த சந்திரன் உதயமானதுக்கு அப்புறமா தான் கடல் வந்து பொங்குது. இது வந்து கடலோட தன்மை கிடையாது, அந்த சந்திரன் உதயமாகிறதுனால ஏற்படுகிற நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது இவர் எழுதுறதை வந்து அப்படி சொல்கிறாரு. இது வந்து எழுதுகிறேன் அப்படின்னா நான் வந்து அறிவாளி கிடையாது, இது வந்து என்னோட இயல்பு கிடையாது. சாயோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இந்த எழுத்துக்கள் வடிவில் சாயோட சச்சரிதம் வந்து எழுதப்படுகிறதுங்கிறதுக்காக இந்த ஊமையை வந்து அவர் சொல்கிறாரு. அடுத்தது கலங்கரை விளக்கமாக பாபாவின் கதைகள். படகுக்காரர்கள் பாறைகள் அபாயங்கள் ஆகியவற்றிலிருந்து விலகி பத்திரமாக பயணம் செய்வதற்காக கடலின் பல்வேறு இடங்களில் கலங்கரை விளக்கம் கட்டப்படுகிறது. சம்சாரம் என்னும் சாகரத்தில் சாய்பாபாவின் கதைகள் அத்தகைய பயனை நல்குகின்றன. அவைகள் அமிர்தத்துக்கு சுவையூட்டுகின்றன. நமது உலக பாதையை மிருதுவாகவும் கடப்பதற்கு எளியதாகவும் ஆக்குகின்றன. ஞானிகளின் கதைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். நமது செவிகளின் வழியாக உள்ளத்தினுள் புகும்போது சரீராபிமானம் அல்லது அகங்காரம், தைத்வ உணர்ச்சி ஆகியவை மறைகின்றன. நம் உள்ளத்தில் அவைகள் தேக்கப்படுமானால் சந்தேகம் பறந்தோடும். சரீரத்தின் பெருமை உணர்ச்சி கீழே இறங்கும். சரீரத்தின் பெருமை உணர்ச்சி கீழே இறங்கும். ஏராளமாக விவேகம் சேகரிக்கப்படும். பாபாவின் தூய புகழை விவரிப்பதும் அதையே அன்புடன் கேட்பதும் அடியோரின் பாவங்களை அளிக்கும். கிருத யுகத்தின் ஆன்மீக பயிற்சியானது சமதமா, உள்ளம், உடல் இவற்றின் தனித்தன்மை. திரேதா யுகத்திற்கு தியாகம், துவாபர யுகத்திற்கு வழிபாடு, கலியுகத்திற்கு இறைவனின் புகழையும் நாமத்தையும் இசையாக பாடுவதும் ஆகும். கடைசி பயிற்சியானது 4 வர்ணத்தை சேர்ந்த எல்லோருக்கும் உரியதாகும். மற்றைய பயிற்சிகளான யோகம், தியாகம், தியானம், தாரணை, ஒருமுகப்படுத்துதல் ஆகியவை பழகுவதற்கு மிகவும் கடினமானவை. இறைவனின் அதாவது சாய்பாபா புகழை செவிமடுப்பது மிகவும் எளியது ஆகும். உங்களுக்கு புரியுதா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு? நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பகவத்கீதையும் சாய் சத்சரிதத்தையும் ஒப்பிட்டு ஒரு பதிவு வந்து போட்டிருந்தோம். இறை நிலைகள், அதாவது இறைவனை வழிபடுவதற்கான பல நிலைகள் இருக்குது. அதில் மிகவும் எளிமையானது நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாபாவோட, அதாவது கடவுளோட கதைகளை வந்து கேட்பது தான் மிகவும் எளிமையான வழியும் கூட. கடவுள் அதுக்கு வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்காரு. அதனால தான் இறைவனோட கதைகளையாவது கேளுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, அதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. திரும்பவும் சொல்கிறோம், நீங்கள் கேளுங்க. கிருத யுகத்திற்கு சமதமா, அதாவது உள்ளம், உடல் இவற்றின் தனித்தன்மை. திரேதா யுகத்திற்கு தியாகம், துவாபர யுகத்திற்கு வழிபாடு, கலியுகத்திற்கு இறைவனின் புகழையும் நாமத்தையும் இசையாக பாடுவதும் ஆகும். கடைசியாக, அதாவது கடைசி பயிற்சியானது, இது எதையுமே உங்களால் செய்ய முடியலனா கூட மற்றைய பயிற்சிகளான யோகம், தியாகம், தியானம், தாரணை, ஒருமுகப்படுத்துதல் ஆகியவை பழகுவதற்கு மிகவும் கடினமானவை. அதனால் இறைவனது, அதாவது சாய்பாபா புகழை செவிமடுப்பதும், அதாவது புகழை அந்த கதைகளெல்லாம் நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்பதே என்னது மிகப்பெரிய வழிபாட்டு முறையாக கருத்தில் கொள்ளப்படும். மிகவும் எளியதும் ஆகும். நாம் நமது கவனத்தை அதன் மேல் திருப்ப வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எது வந்து நமக்கு உண்மையான வழிபாட்டு முறை. சாய் வந்து அற்புதமாக சொல்லியிருக்காரு. சாய் சச்சரிதம் படிக்கிறவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. தேவையில்லாத விஷயத்தில் வந்து கவனம் செலுத்தி தங்களோட ஆன்மீக அந்த ஒவ்வொரு படியிலேருந்து அடுத்தடுத்த படிக்கு ஏறி போய்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சாய் சச்சரிதம் படிச்சுட்டு அடுத்த நிலைக்கு ஏறி போகாமல் திரும்பவும் கீழே இறங்கி வராங்க. நிறைய பேர் இப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்க, ஷீரடியில் ஏதாவது பாபாவோட மந்திரம் சொல்கிற மாதிரி புக் இருக்கா, உடல்நிலை சரியில்லாததுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா, வீடு கட்டுறதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா, இந்த மாதிரி அந்த மந்திர புக்கெலாம் அங்கே ஷீரடியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து கேள்விப்பட்டேன், நீங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படிங்க கிடைக்கும்? ஏதாவது இருந்தால் தானே சொல்ல முடியும். அப்படியே இருந்தாலும் அது உண்மையானதாக இருக்குமா?
இந்த மாதிரி வித்தியாசமாக நிறைய நம்ம கண்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் தெளிவாக இருக்கணும். உங்களோட ஆன்மீக படிகள் உயர்ந்து கொண்டே தான் போகணும். நம்ம திரும்பவும் அறிவற்றவர்களாக நம்ம ஞானத்தை நம்மளே வந்து குறைச்சிக்கிட்டு சாயோட அற்புதமான ஒரு குரு கூட இருந்துக்கிட்டு நம்ம வந்து கீழே இறங்கி இறங்கி வரக்கூடாது. நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு வந்து போய்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவைகள் மீது நம்ம வந்து கவனத்தை வந்து திருப்பணும். அதாவது பாபாவோட கதைகளை கேட்பதன் மேல் நம்ம வந்து கவனத்தை திருப்பணும். அதாவது கதைகளை கேட்பது மட்டும் கிடையாது, அது கதைகளை வந்து கீர்த்தனையாக பாடுவது கூட மிகவும் நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த குறிக்கோளையே கருத்திற்கொண்டு சாய்பாபா சச்சரிதம் என்னும் அவரது கதைகளை எழுத செய்தார். பாபாவோட குறிக்கோள் என்ன? இதுதான் குறிக்கோள். அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணணும், அவரோட கதைகளை கேட்கணும். இதுதான் அவரோட குறிக்கோள். இதை தான் அவர் சாய் வந்து என்ன எதிர்பார்க்குறாரு, தன்னோட பக்தர்கள்ட்ட இருந்து இதை தான் எதிர்பார்க்குறாரு. இதை கருத்தில் கொண்டு தான் சாய் வந்து என்னை வந்து எழுத வைத்தார் அவரோட கதைகளை அப்படின்னு ஹேமந்த் பந்த் வந்து சொல்கிறாரு. உங்களோட பல கேள்விகளுக்கு வந்து விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது, அல்லது உதவி செய்தார், எழுத செய்தார் அல்லது உதவி செய்தார். அடியவர்கள் இப்போது இக்கதைகளை எளிதாக படிக்கவோ கேட்கவோ செய்யலாம். அப்படி நம்ம வந்து எப்போ வந்து எளிதாக படிக்கிறோமோ கேட்கிறோமோ அந்த டைமில் சாயை வந்து தியானம் பண்ணணும், சாயை மனதில் இருத்தி கொண்டு இதை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம், 7 நாளுக்குள்ளே படித்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளோட மனதில் வந்து சாயே இருக்க மாட்டார். நம்ம என்ன பண்ணோம், அவசரமாக வந்து பாராயணம் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. நீங்கள் 7 நாளில் பாராயணம் பண்ணாலும் சரி, இல்லை 30 நாளில் பண்ணாலும் சரி, இல்லை 51 நாளில் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும், அது கதைகளை படிக்கும்போது உங்களோட நினைவில் வந்து இந்த நாள், கிழமை, தேதி, டைமு இது எதுவும் ஞாபகம் இருக்கக்கூடாது. சாய் மட்டும்தான் இருக்கணும். அடுத்ததாக சாய்பாபாவின் தாய் அன்பு. சாய்பாபா வந்து எப்படி வந்து தாய் உள்ளம் கொண்டவர் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்ருக்கோம். அவர் ஒரு தாயும் மாணவர். அந்த தாயும் மாணவரோட அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். தன் இளங்கன்றை, ஒரு பசு தன் இளங்கன்றை எங்கனம் நேசிக்கிறது என்பதை யாரும் வந்து அறிய மாட்டாங்க. ஒரு பசு தன்னோட கன்று குட்டி மேல், ஒரு அம்மா தன்னோட குழந்தை மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அளவிடவே முடியாது. யாருக்கும் அதை சொல்லவும் முடியாது, யாருக்கும் தெரியவும் தெரியாது. ஏன்னா அது வந்து அளவு கடந்தது. அதன் மடி எப்போது நிறைந்திருக்கிறது, அதன் மடி எப்போதுமே நிறைஞ்சி தான் இருக்கும். தன்னோட கன்றுக்குட்டிக்கு, தன்னோட குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக அதோட மடி எப்பொழுதும் பால் வந்து நிறைந்து தான் இருக்கும். கன்று பால் வேண்டி மடியை முட்டும்போது தடையின்றி அது பால் பெருக்கெடுத்து குடிக்கிறது. அங்கனமே தாயாரும் தக்க தருணத்தில் தன் குழந்தையின் பசியறிந்து முளையமுது தந்து ஊட்டுகிறாள். அதே மாதிரி தான் ஒரு அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, தன்னோட மார்பின் மூலமாக தன்னோட குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க. ஒரு அம்மா வந்து தன்னோட குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறதோட மட்டும், அதோட பசியை வந்து போக்குவதோட மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அழகான துணியெல்லாம் வந்து உடுத்துறாங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணி அதை வந்து ரொம்ப அழகாக வந்து பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. சிறப்புற அது குழந்தைகள் வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வருதா, கிருஷ்ணர் வேடம் போட்டு பார்க்குறது, இந்த மாதிரி அந்தந்த நேரத்தில் நிறைய அலங்காரம் பண்ணி தன்னோட குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க, அலங்காரம் பண்ணி ரசிப்பாங்க. இதுலேயே வந்து முழு கவனத்தையும் செலுத்துகிறாங்க. குழந்தை எதை பற்றியும் அறிவதும் இல்லை. குழந்தைக்கு இது எதெல்லாம் தெரியுமா, ஒரு வயசுக்கு மேலே தானே தெரியும். ஒரு வயது குழந்தை, 1.5 வயசு குழந்தை, 6 மாத குழந்தைக்கு தன்னோட அம்மா வந்து நம்மளை இவ்வளோ வந்து அழகுபடுத்தி பார்க்குறாங்க, நம்மளை வந்து இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, இதெல்லாம் ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை எதை பற்றியும் அறிவதும் இல்லை, கவலையுறுவதும் இல்லை. ஆயின் எதனாலனா, தன் குழந்தை நன்றாக உடை உடுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருப்பதை கண்ணுறும் தாயின் மகிழ்ச்சிக்கு ஓர் எல்லை இல்லை. ஒரு குழந்தை நன்றாக உடை உடுத்தப்பட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல அலங்காரம் பண்ணி அதை பார்த்து ரசிக்கிற அந்த தாயோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தாயின் அன்பு விசித்திரமானது, அசாதாரணமானது, பற்றில்லாதது, இணையில்லாதது. தமது அடியவர்களிடம் சத்குருவுக்கும் இத்தகைய தாயன்பு காண்பிக்கிறார். ஒரு தாய் தன்னோட குழந்தை மேலே எவ்வளவு அன்பை செலுத்துகிறாங்களோ அதே அளவு அன்பை வந்து சாய் வந்து செலுத்துகிறாரு அப்படிங்கிறத அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் சாயோட நம்ம மேலே வச்சுருக்க அன்பு, தாய் அன்பு. இத்தகைய அன்பே சாய்பாபா என்னிடம் கொண்டிருந்தது அப்படின்னு ஹேமந்த் பந்த் அவர்கள், இதே அன்பை தான் ஹேமந்த் பந்த் மேலேயும் அவர் வந்து கொண்டிருந்தாரா சாயி. சாயின் தாய் அன்பை விளக்குமாறு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அதை அப்படியே படிக்கிறேன், உங்களுக்கு புரியும், ரொம்ப எளிமையாக புரியும். நான் படிக்கிறேன், கேளுங்க. நான் அரசாங்க வேலையிலிருந்து
1916ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்றேன். கௌரவமாக என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு தீர்மானித்து தரப்பட்ட பென்ஷன் போதவில்லை. குரு பூர்ணிமா அன்று நான் ஷீரடிக்கு சென்றிருந்தேன். அங்கு அண்ணா சஞ்சனீக்கர் அவராகவே பாபாவிடம் எனக்காக கீழ்வருமாறு வேண்டினார். தயவு செய்து அவரை அன்புடன் நோக்குங்கள். அவர் பெரும் பென்ஷன் அவருக்கு கொஞ்சம் கூட பத்தாது, அறவே போதாது. அவரது குடும்பமும் வளர்ந்து வருகிறது. அவர் குடும்பம் இப்போ ரொம்ப பெருசாகிருச்சு. அவருக்கு வேறு வேலை ஏதும் கொடுங்கள். அவருக்கு ஏதாவது வேலை கொடுங்க. அவருக்கு ஒரு வருமானத்தை உண்டாக்கி கொடுங்க. அவரோட பென்ஷன் அவரோட குடும்பத்துக்கு பத்தாது. அவர் குடும்பம் இப்போ வளர்ந்துக்கிட்டு ரொம்ப பெரிதாகிட்டு இருக்கு. அதனால் அவருக்கு பத்தாது. இப்போ அவரோட பெரிய குடும்பத்தை பார்த்துக்க அவர் கிடைக்கிற அந்த கொஞ்சம் பணம், பென்ஷன் பணம் பத்தாது. அவருக்கு ஏதாவது வேலை கொடுங்க, அவருக்கு ஏதாவது வருமானத்தை ஏற்படுத்தி கொடுங்கன்னு ரிட்டையர்ட் ஆனவருக்காக சஞ்சய் அப்படிங்கிற ஒரு பக்தர் பாபா கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறாரு. அதற்கு பாபா பதில் சொல்கிறாரு. அவர் வேறு ஏதாவது வேலை பெறுவார். ஆயின் இப்போது எனக்கு பணி செய்து மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அவரது உணவு எப்போதும் நிறைந்து இருக்கும், ஒருபோதும் காலியாக இருக்காது. அவருடைய கவனம் முழுவதையும் என்பால் திருப்பி நாத்திகர்கள், மதப்பற்று அற்றவர்கள், கொடுமையாளர்கள் இவர்களின் கூட்டுறவை தவிர்த்து எல்லோரிடமும் பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்து உள்ளத்தாலும் உயிராலும் என்னை வணங்க வேண்டும். இதை செய்வாராகில் அவர் எல்லையற்ற பேரின்பத்தை அடைவார். எவருடைய வழிபாடு உபதேசிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நான் என்பது யார் என்னும் வினாவுக்கு சாய்பாபா என்பது யார் என்னும் குறிப்பில் முன்னமே இந்நூலில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாபா ஆசீர்வாதம் கொடுக்குறார். அவரோட கஷ்டங்கள் எல்லாம் இனிமேட்டு தீர்ந்துடும். அவருக்கு இந்த பென்ஷன் பணம் பத்தலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரோட உணவு எப்போதும் அவருக்கு இந்த உணவு பற்றாக்குறையே இருக்காது. அவர் வாழ்வதற்கான எல்லா வழியிலையும் நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் கவனத்தை முழுவதும் என் கூட திருப்பணும். அவர் இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுறணும். தேவையில்லாதவர்கள் சவகாசத்தெல்லாம் விட்டுட்டு என்மேல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாரு. அவருக்கு உதவியும் செய்கிறாரு. அடுத்ததாக இன்னொரு கதையும் பார்க்க போகிறோம். இன்னொரு நிகழ்ச்சி. இதெல்லாம் கதை கிடையாது, பாபாவோட ஆசீர்வாதங்கள். எல்லோரையும் அரவணைக்கும் சாய்பாபாவின் அன்பை ரோஹிலாவின் கதை நமக்கு காட்டுகிறது. உயரமாகவும் வாட்ட சாட்டமாகவும் காளையை போன்ற வலிமையுடையவனாகவும் உள்ள ரோஹிலா என்பவன் ஷீரடிக்கு வந்தான். நீண்ட கப்னிய என்னும் உடை அணிந்திருந்தான். பாபாவிடம் உள்ள அன்பினால் அங்கு தங்கியிருந்தான். இரவும் பகலும் கலிமாவை, திருக்குரானின் பாடல்கள் சப்தமாகவும் கொரூரமாகவும் ஒப்பித்து அல்லாஹ் அக்பர், கடவுள் பெரியவர் என்று கத்துவான். ஷீரடியின் பெரும்பாலான மக்கள் பகலெல்லாம் தங்கள் வெயிலில் வேலை செய்துவிட்டு இரவு வீட்டிற்கு திரும்பும்போது ரோஹிலாவின் கொரூர இரைச்சல்களாலும் கத்தல்களாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த ஊர் மக்கள் தூங்க முடியாமல் மிகுந்த தொல்லையும் அசௌகரியமும் அடைந்தனர். மௌனமாக இத்தொந்தரவை சில நாட்கள் பொறுத்திருந்து பார்த்தார்கள். அவர்களால் இனிமேல் இத்துயரம் அனுபவிக்க முடியாதுன்னு பொறுமையை இழந்துறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பகல் முழுவதும் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிலில் காஞ்சி திரிஞ்சு வேலை செஞ்சு வீட்டுக்கு வரும்போது, அந்த ஊருக்குள்ளே வரும்போது, இவன் இப்படி கத்துறானே, கை காலெல்லாம் வலிக்குது, இரவு நம்ம தூங்கினா தானே காலையில் நம்ம எந்திரிச்சு வேலைக்கு போக முடியும், எத்தனை நாளைக்கு இப்படி நம்ம தூங்காமையே இருக்க முடியும், இப்படி கஷ்டப்படுத்துகிறானேன்னு அவங்க பொறுமையை இழந்துடுறாங்க. அதனால் அவங்க எல்லாரும், இந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பாபாவை போய் சந்திக்கிறாங்க. இதை பாபா கிட்ட சொல்லி தான் இந்த தொந்தரவுலேருந்து நம்மளை காப்பாற்றணும், இந்த ரோஹிலாகிட்டேருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பாபா அவர்களின் வேண்டுதலை கவனிக்கவில்லை. பாபா அவங்க கேட்குறாங்க, ஆனால் சட்டை பண்ண கவனிக்க மாட்டாரு. மாறாக அவர்களை கடிந்தார். அவர்களை தங்கள் வேலைகளை கவனிக்கப்படியும் ரோஹிலாவை கவனிக்க வேண்டாம் என்றும் கூறினார். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்களோட கவனத்தை உங்களோட வேலையில் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கு அவன் கத்துறதுல நீங்கள் உங்களோட கவனத்தை வைக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு பெரும் பொருட்டு பண்ணல. அவர் மேலும் ரோஹிலாவுக்கு மிகவும் கெடுதலான மனைவி ஒருத்தி இருக்கிறாள் என்றும் அவள் உள்ளே வர முயன்று ரோஹிலாவையும் தம்மையும் தொந்தரவு செய்வதாயும், ஆனால் ரோஹிலாவின் பிரார்த்தனைகளை கேட்டவுடன் அவள் உள்ளே நுழைய துணியவில்லை என்றும், ஆதலால் அவர்கள் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறார்கள் என்றும் கூறினார். உண்மையில் ரோஹிலாவுக்கு ஒரு மனைவியும் கிடையாது. அவனுக்கு மனைவியாக சாய்பாபா குறிப்பிட்டது, அவனுக்கு மனைவியே கிடையாது. ஒரு மனைவி இருக்கா, உள்ளே வரத்துக்கு முயற்சி பண்ணுறா,
ரோஹிலா வந்து இப்படி கத்தி கத்தி பிரார்த்தனை பண்ணுறதுனால தான் அவன் உள்ளுக்குள்ளே வராமல் இருக்கா. அதனால தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். என்னையும் அதாவது என்ன சாய்பாபாவையும் ரோஹிலாவையும் வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக அவள் உள்ளுக்குள்ளே வர முயற்சி பண்ணுறாளாம். இவன் வந்து ரோஹிலா வந்து கத்தி கத்தி இந்த பிரார்த்தனை பண்ணுறதுனால தான் அவன் வந்து உள்ளுக்குள்ளே வராமல் இருக்கா. அதனால தான் நாங்களாம் நிம்மதியாக இருக்கோன்னு சாய் வந்து சொல்கிறாரு. ஆனால் உண்மை வந்து அது கிடையாதான். ரோஹிலாவுக்கு வந்து உண்மையாக திருமணமே ஆகலையாம். ஆனால் சாய் வந்து இப்போ ரோஹிலாவோட மனைவின்னு குறிப்பிட்டது யாரை தெரியுமா? துர்புத்தி, அதாவது கெட்ட எண்ணங்களாகும். ஏனெனில் வேறு எதை காட்டிலும் கடவுளிடம் வேண்டிக் கொள்வதிலும் முறையிட்டு பேரிரைச்சல்கள் செய்வதையும் பாபா விரும்பினார். அவர் ரோஹிலாவின் பக்கம் இருந்து ரோஹிலாவின் இரைச்சல்களையும் கூக்குரல்களையும் பொறுத்து கொள்ளுமாறு அவை சீக்கிரம் மறைந்துவிடும் என்று கூறினார். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இது எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும், அவனை பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கொஞ்ச நாளில் இது எல்லாமே சரியாகுது. 3வது அத்தியாயத்தோட முடிவில் நம்ம பாபாவோட அறிவுரையை கேட்க போகிறோம். அமிர்தத்தினை ஒத்த பாபாவோட வார்த்தைகளை வந்து கேட்க போகிறோம். ஒரு நாள் மத்தியானம் ஆரத்தி முடிந்த பிறகு அடியார்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பி கொண்டிருந்தார்கள். அப்போது பாபா கீழ்கண்ட அழகான அறிவுரையை விடுத்தார். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும். நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்து இருக்கிறேன். இந்த உலகின் கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் அரவணைக்கிறேன். இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன், ஆட்டுவிப்பவன். எல்லா வர்க்கங்களின் மூலமாதா நானே. முக்குணங்களின் கூட்டுறவும் நானே. நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன், படைப்பவன், காப்பவன், அழிப்பவனும் ஆவேன். என்பால் கவனத்தை திருப்புபவனை எதுவும் துன்பம் விளைவிக்காது. ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உழுக்கும். எல்லா பூச்சிகள், எறும்புகள், கண்ணுக்கு தென்படுபவை, அசையக்கூடியவை, அசைய முடியாத உலகம் எல்லாம் என்னுடைய உடம்பு அல்லது உருவம் ஆகும். இத்தகைய அழகான விலைமதிப்பற்ற மொழிகளை கேட்டு இனிமேல் என் குருவை தவிர வேறு யாருக்கும் நான் பணிவிடை செய்ய போவதில்லை என்று என் மனதில் நான் தீர்மானித்தேன். அண்ணா சஞ்சீனிகரிடம் பாபா விடுத்த பதில் உண்மையில் அது எனக்கானதாகும். பாபா விடுத்த பதில் உண்மையில் அது எனக்கானதாகும். அதாவது நான் ஒரு வேலை பெறுவேன் என்னும் எண்ணம் என் மனதில் சுழன்றது. நான் அங்கனம் நிகழுமா என்று எண்ணிக்கொண்டு இருந்தேன். எதிர்கால நிகழ்ச்சிகளை கண்ணுறும்போது பாபாவின் வார்த்தைகள் உண்மையாயின. நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை பெற்றேன். ஆனால் அது குறுகிய கால அளவுடையது. பிறகு நான் சுதந்திரம் அடைந்தேன். என் குரு சாய்பாபாவினுடைய சேவைக்கு என்னை பூரணமாக சமர்ப்பித்தேன். இவ்வத்தியாயத்தை முடிக்கும் முன்பாக பல்வேறு இடைஞ்சல்களான தூக்கம், சோம்பல், மனது அலைதல், உணர்வுகளுடன் உறவு இவற்றை விட்டொழித்துவிட்டு தங்களுடைய முழுமையும் சிதைவும் மற்ற கவனத்தை சாய்பாபாவின் கதைகளுக்கு அளிக்கும்படி இந்நூலை பயில்வோரிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களது அன்பு இயற்கையானதாக இருக்கட்டும். பக்தியின் இரகசியத்தை அவர்கள் அறியட்டும். மற்ற பல சாதனைகள் புரிந்து களைப்படைய வேண்டாம். ஓர் எளிய மருந்தை அவர்கள் பற்றட்டும். அதாவது சாய்பாபாவின் கதைகளை கேட்பது. இது அவர்களின் அறியாமையை அழித்து அவர்களுக்கு முக்தி நல்கும். ஓர் உலோபி பல்வேறு இடங்களில் தங்கினாலும் தன்னுடைய புதைக்கப்பட்ட செல்வத்திலேயே சதா சிந்தனை உள்ளவனாக இருப்பதை போல் சாய்பாபா நம் அனைவரின் உள்ளம் என்னும் அரியாசனத்தில் வீற்றிருக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் சாய்பாபாவின் ஷீரடி விஜயத்தை பற்றி கூறுகிறேன். நாளைக்கு 4வது நாளில் 4வது அத்தியாயத்தில் பாபா எப்படி ஷீரடிக்கு வந்தார், பாபாவோட ஷீரடி விஜயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளவு நேரம் பாபாவோட கதைகளை இந்த அத்தியாயம் 3 முழுவதுமாக கேட்ட அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் நம்பிக்கையோடு கேட்டுட்ருக்கீங்க. இந்த பாராயணம் நிகழ்வு முடிகிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கணும்னு நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம சாய் குடும்பத்தில் இந்த பாராயணத்தில் யாரெல்லாம் கலந்துருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் பாபாவோட அருள் கிடைக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும். அவங்களோட தேவைகளை பாபா பூர்த்தி செய்யணும். அவங்க சச்சித கதைகளை கேட்டுட்ருக்காங்க, பாபா சொன்னதை அப்படியே கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாபாவோட அருள் முழுவதுமாக கிடைக்குங்கிற சந்தேகமே இல்லை.
இருந்தாலும் நம்ம பாபா கிட்ட நம்ம உரிமையோடு நம்ம சாய் குடும்பத்துக்காக பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு 2 பேருக்காவது இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் போய் சேரட்டும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.